கர்த்தருடைய நல்ல நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த மன மகிழ்ச்சியின் மாலுவிழிலே இந்த பரிசுத்த வாரத்தினுடைய 3வது நாள் கூடி கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். கர்த்தர் மத்தியில் பிரசன்னர் இருக்கிறபடினாலே நம்முடைய அழைப்புக்கு இணங்கி கடந்த 3 தினங்களிலும் ஏன்னா யூஸ்வலாக இந்த பேண்டமிக் டேஸில் நீண்ட தூரம் பிரயாணம் செய்வது கடினமான ஒரு காரியம். ஒவ்வொரு நாளும் பதலாபுலேருந்து சரியான நேரத்தில் அருமையான போதகர் அவர்கள் நம்ம மத்தியில் வந்து கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்தளித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நாளில் கூட இந்த 3வது நாள் கூடுகையில் அவருடைய வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை நம்மிடத்தில் பகிர்ந்தளிக்கும்படியாக பாஸ்டர் வால்டர் பாண்டியன் அவர்களை கரங்களை தட்டி நாம் சும்மா வரவேற்போம். நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தர் நாம் யாவரையும் அவருடைய சமூகத்தில் கர்த்தர் ஒன்று சேர்த்தா கர்த்தர் நாமத்தை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய மகத்தான கிருபை அவருடைய இரக்கம் நம்ம மேலே இருக்கிறதுனால நம்ம ஒவ்வொரு நாளும் புதிய நாளை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இல்லை அப்படின்னா அடுத்த நாளை பார்க்குறதே நம்மளுக்கு கஷ்டம்தான். இப்போ இருக்கிற இந்த சுச்சுவேஷன் படி பார்த்தோன்னா பதலாப்பூரில் இன்றைக்கி நிறைய ஆம்புலன்ஸ் போயிட்டே இருந்தது. ஆனால் கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகள் வீட்டுக்கிட்ட ஆம்புலன்ஸை கொண்டு வர்றது கர்த்தர் அனுமதிக்கலை. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இன்னும் நிறைய தேவனுடைய பிள்ளைகளுக்கும் கொரோனா மாதிரி வந்திருக்குது. ஆனால் கர்த்தர் விடுதலை கொடுத்துருக்கிறார். கர்த்தர் அற்புதமான விடுதலை என்ன செஞ்சுருக்கிறார், கொடுத்துருக்கார். எத்தனையோ ஜெபங்கள், ஓகே, எத்தனையோ தியாகங்களை இந்த கொரோனா வரும்போது தான் பொருத்தனை பண்ணுவாங்க. கர்த்தாவே நீ மன்னிங்கப்பா, உமக்கு நான் நல்லா வாழ்வேன் அப்படின்னு சொல்லி பொருத்தினாலும் அப்போ தான் நடக்கும். சரி, கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்துக்காக அதை அனுமதித்து ஒரு மனிதனை, அதாவது தன்னுடைய பிள்ளைகளை தன்னுடைய சித்தத்தின்படி கர்த்தர் என்ன செய்கிறார், அவனை உருவாக்குறார். பார்த்துடுங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. நம்ம இந்த போன 2 நாளாக நம்ம கர்த்தர் எருசலேமுக்குள்ள பவனி வந்த பிறகு அவர் குறிப்பிட்ட ஒரு 7 காரியங்களை செய்கிறார். அதுக்குள்ள நம்மளுக்கு என்ன பாடங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்து நம்ம பார்த்தோம். முதலாவது கர்த்தர் தேவாலயத்துக்குள்ள உள்ள இறங்கி அவர் சொன்னார், இது என்னுடைய வீடு, ஜெப வீடு எனப்படும் அப்படின்னு சொன்னதை நம்ம பார்த்தோம். அப்போ நம்ம வீடு யாருடைய வீடாக இருக்கணும்? ஜெப வீடு, அதாவது தேவனுடைய வீடாக என்ன செய்யணும், காணப்படணும். ஜெப வாழ்க்கை நம்மகிட்ட என்ன செய்யணும், இருக்கணும்னு சொல்லி பார்த்தோம். ஸோ எத்தனை பேர் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டீங்க? நாங்கள் ஜெபிச்சுட்டு தான் இருக்கோம்னு சொல்கிறீங்களா? ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். 2வது நம்ம பார்த்தோம், கணம் பண்ணுறது. ஒரு விதவை ஸ்திரீ தனக்குண்டான எல்லாவற்றையும் கர்த்தருடைய சமூகத்தில் என்ன செய்தார், அர்ப்பணித்தார். அதே போல நம்மளுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கென்று என்ன செய்யணும், அர்ப்பணிக்கணும். நீங்கள் கர்த்தரை கனம் பண்ணணும் அப்படின்னா பொண்ணுனாலோ பொருள்னாலோ நம்மளுடைய சொந்த வாழ்க்கையை குறித்தாவது நம்மளுடைய வாழ்க்கை கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து நம்ம கர்த்தரை என்ன செய்யணும், கனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். 2வது நாள் நம்ம பார்க்கும்போது கர்த்தர் எதை தேடி போனாரா, கனியை தேடி என்ன செய்தார், போனார். அப்போ இன்னைக்கும் நம்மகிட்ட என்னத்தை தான் தேடுவார், கனியை தான் என்ன செய்வார், தேடுவார். வரங்களை தேடுற தேவன் இல்லை, வரங்கள் கொடுப்பார். நீங்கள் கேட்டால் கண்டிப்பாக வரும், கிடைக்கும். ஆனால் கொடுத்துட்டு கர்த்தர் எதை எதிர்பார்ப்பார் அப்படின்னா அவர் கனியை தான் என்ன செய்வார், எதிர்பார்ப்பார். நீங்கள் ஞானசானம் எடுத்தாலும் சரி, நான் கர்த்தருக்கென்று இவ்வளவு கொடுக்குறேன், டொனேஷன் கொடுக்குறேன்னு சொன்னாலும் சரி, எவ்வளவு செஞ்சாலும் சரி, கர்த்தர் எதிர்பார்க்கிறது நம்மகிட்ட என்னது, கனி மட்டும்தான் அவர் என்ன செய்கிறார், எதிர்பார்க்கிறார். அப்புறம் 4வது காரியம் நம்ம பார்த்தோம், நமக்குள்ள வெறுப்பு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. யூதாஸ் காரியோத் யெகோஷுவாவை முத்தத்தினால் என்ன செய்தான், காட்டி கொடுத்தான். அப்படி இருந்தும் கர்த்தர் அவனை பார்த்து சிநேகிதனைன்னு தான் சொன்னார். வேற எந்த வார்த்தையா சொன்னாரா, திட்டுனாரா? இல்லை. இன்னைக்கு சப்போஸ் அப்படிப்பட்ட சூழ்நிலை நீ கண்டிப்பாக இருக்கும். இந்த கடைசி நாட்களில் யெகோஷுவாவினுடைய 3 வருஷம் இந்த ஊழியத்தின் கடைசி பாகத்தில் அவருக்கு இந்த காரியம் இருக்குமானால், அப்போ சபையினுடைய கடைசி மணி நேரத்திலையும் கூட இந்த சம்பவங்கள் கண்டிப்பாக நடக்கும். கர்த்தர் சொன்னார், பச்சை மரத்துக்கே இவைகளை செய்தால் பட்ட மரத்துக்கு என்ன செய்ய மாட்டார்கள். கண்டிப்பாக அது காரியங்கள் இந்த கடைசி நாட்களில் நடக்கும். ஆனால் நீங்கள் அவங்கள வெறுக்கக்கூடாது. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, உங்கள் கண்ணு முன்னாலே உங்களை காட்டி கொடுத்தாலும் சரி, ஆனால் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, வெறுக்கக்கூடாது. நீங்கள் என்ன செய்யக்கூடாது, வெறுக்கக்கூடாது. யூ ஹேவ் டு பிளஸ் தம். அவங்கள எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நீங்கள் ஆசீர்வதிங்க. பாருங்கள், ஒருத்தனுடைய காதை பேதுரு என்ன செய்கிறார், வெட்டிட்ட எவ்வளோ வெறுப்பு இருந்திருக்கும் பாருங்க. என்னுடைய குருவை காட்டி கொடுத்துட்டானே, பிடிக்க வந்துட்டாங்களேன்னு சொல்லி யூதாஸ் காரியத்தை அடிக்காமல் இவனை போட்டு அடிச்சிட்டான். காதை ஒரே வெட்டு. ஆனால் கர்த்தர் அந்த நேரத்திலையும் நன்மை செய்கிறவராகவே என்ன செய்தார், காணப்பட்டார். காதை என்ன செஞ்சிட்டார், ஒட்டிட்டார். பாருங்க, அப்படி ஒட்டுன அந்த அற்புதம் நடந்த பிறகும்
அங்க ஜனங்கள் மனம் திரும்பினாங்களா? யாருமே என்ன செய்யல, மனம் திரும்பல. அப்ப இந்த கடைசி நாட்கள்ல பெரிய பெரிய அதிசயங்கள் நடக்கும். ஆனா ஜனங்கள் மனம் திரும்புவது ரொம்ப குறைவா தான் என்ன செய்வாங்க, இருப்பாங்க. நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். இந்த கடைசி நாட்கள்ல கர்த்தர்ட்ட கேட்கக்கூடிய, கர்த்தாவே நீங்க என்ன பரிசுத்தப்படுத்துங்கப்பா. நான் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் என்னுடைய ஜீவனை நஷ்டப்படுத்தின அதனுடைய லாபம் என்ன? அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அப்போ நம்ம கர்த்தருடைய அபிஷேகத்தை பெறதுக்கு எல்லாத்தையும் அற்பமும் குப்பையுமா என்ன செய்யணும்? என்னுடைய எல்லாமே நஷ்டமும் குப்பையுமா என்ன செய்யணும்? என்னன்னு பார்த்துடுங்க, சிந்திச்சு பாருங்க. நம்ம வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே நம்ம சரி. அடுத்தது நான் உங்கள்கிட்ட ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன்ல, கொடுத்த மாதிரி ஞாபகம் இருக்குது. பர்சன்டேஜ் போட சொன்னேன். கனிகள் எவ்வளோ கனிகள் இருக்குன்னு சொல்லி பர்சன்டேஜ் போட சொன்னேன். போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பாருங்க, நம்மளையே என்ன செய்யணுமா? சோதிச்சு பார்க்கணும் சொல்லி வேதம் சொல்லுது. இந்த அப்பத்தின் மேல் கை வைக்கிறதுக்கு முன்னாடி நீ உன்னை என்ன செய்? சோதித்துப்பா. அப்ப நம்மளை என்ன செய்யணும்? சோதிச்சு பார்க்கணும். நம்ம என்ன கண்டிஷன்ல இருக்கிறோம் பாருங்க. இப்போதான் ஒரு அழகான ஒரு பருமையான ஒரு பாட்டு பாடினாங்க பிள்ளைலாம். நீ ஆயத்தமா ஆயத்தமான்னு சொல்லி. இன்னைக்கு அந்த கேள்வி வெறும் பாடலோடு நிப்பாட்டிடக்கூடாது. நான் எப்பவுமே இந்த பாடுகிறவங்களே நான் ரொம்ப கர்த்தர் அவங்கள மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஏன் தெரியுமா? நம்ம இந்த செய்தி கொடுக்குறோம்ல, இது கூட ஜனங்கள் அதிகமாக விரும்பி கேட்க மாட்டாங்க. ஆனால் பாடலை விரும்பி கேட்குறவங்க எத்தனையோ கோடி ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. பாடல் மூலமாக அவங்களுடைய உள்ளத்தில் ஒரு செய்தி போகுது, அருமையான செய்திகள் போகுது. வேதத்தில் எல்லாத்தை விட பெரிய புஸ்தகம் எது? சங்கீதம் தான். சங்கீதத்தின் மூலமாக கர்த்தர் எவ்வளவோ காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். தீர்க்க தரிசனங்கள் சங்கீதத்தில் இருக்குது. பாடுற பிள்ளைகள் மத்தியில் இன்னைக்கு சில பாடகர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க பாடிட்டு இருக்கும் போதே அந்நிய பாஷையில் என்ன செய்வாங்க, பேசுவாங்க. ஆனால் வேதத்தில் தீர்க்க தரிசனம் அடங்கி இருக்குது. நீங்கள் பாடும்போது கர்த்தருடைய அபிஷேகம் அவங்க மேலே இறங்கி தீர்க்க தரிசனங்கள் என்ன செய்யலாம், வரும். எலிஷா ஒரு தடவை அவர் என்ன செய்யறாருன்னா, வாத்தியத்தை வாசிக்கக்கூடிய ஆளை தேடி பார்க்க சொல்றாங்க. அவன் வாத்தியத்தை வாசிக்கும் போதே கர்த்தருடைய கரம் எலிஷாவின் மேல் இறங்கிட்டு அவன் கர்த்தர் உரைக்கிறதாவது என்று அவன் பேச தொடங்கினான். அப்போ பாடல் சாதாரணமானது இல்லை. தாவீது பாடும்போது பிசாசு என்ன செஞ்சுதான், ஓடிச்சு. ஸோ பாடல் ரொம்ப முக்கியம். ஆனால் அதே சமயம் அதிலிருந்து வரக்கூடிய செய்திகள் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. இன்னைக்கு அந்த செய்தியை நம்ம இந்த பாடல் இன்னைக்கு பாடின பாட்டெல்லாம் ரொம்ப அருமையான பாட்டு. அந்த பாட்டை கொஞ்சம் நீங்கள் தியானத்தோடு பாடினீங்கன்னா ரொம்ப அருமையாக என்ன செய்யிருக்கும். அதுக்குள்ளே எல்லா காரியமும் என்ன செய்து அடங்கி இருக்குது. இன்னைக்கு நம்ம ஒரு காரியத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இதுவரைக்கும் 4 சம்பவத்தை குறித்து பார்த்துட்டோம். இன்னைக்கு ஒரு 3 சம்பவங்களை சுருக்கமாக நம்ம என்ன செய்யலாம், நம்ம பார்க்கலாம். பாருங்க, வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் அதில் 39ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். வழக்கத்தின்படியே ஒலிவ மலைக்கு போனார். அவருடைய சீஷர்களும் அவர்களிடத்தில் போனார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்க சோதனைக்குட்படாதபடிக்கு. இந்த சம்பவம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அவர் எந்த தோட்டத்துக்குள்ள போறாரு? கெத்செமனே தோட்டத்துக்குள்ள என்ன செய்யறார், போறார். அங்க உள்ள போகும்போது தன்னுடைய சீஷர்களை என்ன செய்யறார், கூட்டு போறார். கூட்டு போய் ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு, நீங்க இங்க ஜோம் பண்ணிட்டு இருங்க, வெளுத்திருந்து நீங்க என்ன செய்யுங்க, ஜோம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கல்லெறிகிற தூரத்துக்கு போய் அவர் தனியே அங்க என்ன செய்தார், ஜெபித்து கொண்டிருந்தார். அவர் ஜெபிக்கும் போது ஒரு சம்பவத்தை குறித்து அவர் ஜெபிக்கிறார். பாருங்க பாருங்க 42ஆம் வசனத்தை வாசிங்க. பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது. பாருங்க, யெகோஷுவா இந்த கடைசி மணி நேரத்தில் நம்மளுக்கு கற்பிக்கிற ஒவ்வொரு காரியமும் நம்ம வித்தியாசமா பார்க்கலாம். இப்போ நம்ம தியானிக்கிறது கர்த்தருடைய வாழ்க்கையில அவர் என்ன செய்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்னும் சீஷர்களை எப்படி அவர் ஆயத்தம் பண்ணினார் அப்படிங்கிறது கூட நம்ம இதுல என்ன செய்யலாம், நம்ம பார்க்கலாம். இங்க இவர் கல்லெறிகிற தூரத்துக்கு போய் முழங்கால் படியிட்டு அவர் பிதாவை நோக்கி என்ன செய்கிறார், ஜெபிக்கிறார். பிதாவே,
உமக்கு சித்தமா பாத்திரம் இந்த உபத்திரவத்துக்குள்ள போகக்கூடிய இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீக்கி அருளும், ஆகிலும் என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தத்துக்கு நான் என்ன செய்யறேன், ஒப்பு கொடுக்கிறேன். யெகோஷுவா பிதாவினுடைய சித்தத்துக்கு தன்னை என்ன செய்தார், ஒப்பு கொடுத்தார். அவரே பிதாவினுடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். அப்படின்னா இந்த கடைசி நாட்கள்ல நம்ம எப்படி இருக்கணும் சிந்திச்சு பாருங்க. நம்மளுக்கு எவ்வளோ போராட்டங்கள் வரலாம், ஆனா அந்த போராட்டத்தின் மத்தியில் நம்ம எப்படி ஜெபணும், கர்த்தாவே இந்த போராட்டத்தை நீக்குப்பா, நீக்குங்கப்பா, எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கர்த்தரை நோக்கி நம்ம விண்ணப்பம் பண்ணுவோம். ஆனா கர்த்தருங்கிற ஒரு வார்த்தை சொல்றார், கர்த்தாவே இந்த பாத்திரம் விட்டு நீங்க கூடுமானால் இதை நீக்கி அருளும், ஆகிலும் என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தத்தின்படி இதை என்ன செய்யட்டும், நடக்கட்டும். இந்த கடைசி நாட்கள்ல பிதாவினுடைய சித்தத்தின்படி நடக்கிற பிள்ளைகளை தான் அவர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறார். கர்த்தர் சொன்னார், கர்த்தாவே கர்த்தாவே என்று என்னை நோக்கி கூப்பிடுவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் போக மாட்டான், ஆனா என் பிதாவினுடைய சித்தத்தின்படி யார் செய்கிறானோ அவனே தேவனுடைய ராஜ்யத்துக்குள் என்ன செய்ய முடியும், பிரவேசிக்க முடியும். அவருடைய சித்தத்தின்படி நடக்கிற பிள்ளைகளை அவர் உருவாக்க விரும்புகிறார். அவருடைய சித்தத்தின்படி நடக்கணும். ஆதாமும் ஏவாளையும் கர்த்தர் உருவாக்கி அந்த ஏதேன் தோட்டத்தில் வச்சிருக்கும் போது அவருடைய சித்தத்தின்படி நடக்கணும்னு சொல்லி கர்த்தர் ஆசைப்பட்டார். அவர் சொன்னா எல்லாம் நீங்க புசிக்கலாம், ஆனா தோட்டத்தின் நடுவில் இருக்க விருட்சத்தின் கனி என்ன செய்யாதுன்னா புசிக்க வேண்டாம். அவருடைய சித்தத்தின்படி நடக்கணும்னு சொல்லி தான் கர்த்தருக்கு ஆசை. ஆனா பிசாசனுடைய விருப்பம் என்ன அப்படின்னா, அவங்க தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கக்கூடாது, அவங்களை ஏன் சித்தத்தின்படி தான் நடக்க வைக்கணும்னு சொல்லி அவன் வஞ்சகத்தின்படி அவன் நடக்கிறதுக்கு விருப்பப்படுறான், ஜனங்களை வஞ்சிக்க விரும்புறான். பாருங்க, நம்ம தேவனுடைய சித்தத்துக்கு நம்ம எப்பவுமே என்ன செய்யணும், ஒப்பு கொடுக்கணும். பாருங்க, வேதம் சொல்லுது, ரோமர் 8ஆம் அதிகாரத்தை முழுசா நீங்க வாசித்தீங்க அப்படின்னா அதுல கர்த்தர் அதுல பவுல் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், மாம்ச சிந்தனை மரணம், ஆவியின் சிந்தனையோ ஜீவனும் சமாதானமுமாமே. மாம்ச சிந்தனை மரணம் தான். நீங்க மாம்சத்தின்படி யோசித்தீங்க அப்படின்னா அது மரணத்துக்கு ஏதுவான வழியை தான் உங்களுக்கு காமிக்கும். ஆனா ஆவியின் சிந்தனையும் ஜீவனும் சமாதானமும். ஆவியின் சிந்தனையில தான் நம்மளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அதுல சமாதானமும் என்ன செய்யும் இருக்கும். அப்ப மாம்ச சிந்தையில சமாதானம் என்ன செய்யாது, இருக்காது. மாம்ச சிந்தையில ஜீவன் இருக்காது, ஆவியின் சிந்தனையில தான் ஜீவனும் சமாதானமா இருக்கும். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்றதை நீங்க பார்க்கலாம். எப்படி நடக்கணுமா பாருங்க, ஆவியானுடைய எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ, எவர்கள் நம்ம எப்படி நடக்கணுமா, ஆவியானவருடைய சித்தத்தின்படி என்ன செய்யணுமா, நடக்கணும். பரிசுத்த ஆவியினுடைய சித்தத்தின்படி நம்ம நடக்கணும். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். அவங்க தான் யாரு, தேவனுடைய பிள்ளைகள். அப்ப மற்றவங்க யாரு, தேவனுடைய சித்தத்தின்படி நடக்காத மற்றவங்க யாரு, அவங்க தேவனுடைய பிள்ளைகள் கிடையாது. சார் ரொம்ப கிளியர் கட் அது வாய்ஸ் கத்து கொடுக்கிறார். யாரெல்லாம் தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பாங்க. இன்னைக்கு சிந்திச்சு பாருங்க, நம்ம தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கிறோமா? சில நேரம் நான் ஆரம்ப காலத்தில் எல்லாம் நான் சில ஊழியக்காரங்களை வீட்டுக்கு கூப்பிடும்போது அப்போ அவங்க சொல்ல, கத்துக்கு சித்தமானால் நாங்கள் வாரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கும். இந்த கர்த்தருடைய சித்தம் எப்படி கண்டுபிடிக்கிறது? கர்த்தருடைய சித்தம்னு சொல்லி எப்படி தான் கண்டுபிடிக்கிறது? பாருங்க, அது நான் ஊழியத்தில் வர்றதுக்கு முன்னாடி நான் இந்த காரியத்தை ரொம்ப போட்டு யோசித்திருக்கிறேன். ஆனால் ஊழியத்துக்கு வந்த பிறகு 1999 இருந்து ஊழியத்தில் நான் இருக்கிறேன். 1998 எனக்கு மேரேஜ் ஆச்சு. 99 ஊழியத்தில் நான் என்ன செய்ய இருக்கிறேன், கோயம்புத்தூர் பகுதியில். அங்கே தான் நான் ஊழியத்தை செஞ்சிட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு 2007 தான் நான் பாம்பே பக்கம் நான் வந்தேன். பாருங்க, இந்த அவருடைய சித்தம் என்ன, எப்படி கண்டுபிடிக்கிறது? எல்லார்ட்டையும் கேட்டு பார்த்தாச்சு, எனக்கு புரியல. இது சொல்லி புரிகிற காரியம் கிடையாது, இது அனுபவத்தில் வரக்கூடிய ஒரு காரியம். தெய்வீக காரியத்தை யாருமே என்ன செய்ய முடியாது, புரிய வைக்க முடியாது. இப்போ நம்ம ஜோம் பண்றோம், ஜோம் பண்ணும்போது அசுத்தாவிகள் ஓடுது. இது எப்படி பிரதர் நடக்கு அப்படின்னு சொன்னா அதை விவரிச்செல்லாம் என்ன செய்ய முடியாது, காமிக்க முடியாது. ஆவிக்குரிய காரியங்களை விவரிச்சு காமிக்கிறதுக்கு முயற்சியும் பண்ணக்கூடாது. கர்த்தர் சொன்னார், என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள். அவருடைய நாமத்தை நான் என்ன செய்யறேன், பயன்படுத்துறேன். பிசாசுகள் என்ன செய்யுது, ஓடுது. பாருங்க, இதுதான் ஒரு காரியம். தேவனுடைய சித்தத்தை எப்படி அறிந்து கொள்வது? நீங்க கர்த்தர்ட்ட கேளுங்க.
கர்த்தாவே உம்முடைய சித்தத்தின்படி நடப்பதற்கு எனக்கு உதவி செய்யுங்கப்பா. நான் ஒரு தடவை ஒரு ஸ்கூலுக்கு போகிறேன். அவங்க இந்த ஸ்கூலை விற்கணுன்ட்டு இருந்தாங்க. நான் அப்போது என்கிட்ட ஒன்றுமே கிடையாது, 100 ரூபா கூட என் பாக்கெட்டில் இருக்குது, அது அறியுது. ஆனால் நான் ஸ்கூல் வாங்கிறதுக்கு போகிறேன். அவங்க நீ கூப்பிட்டு விட்டாங்க, வாங்க நீ உங்களுக்கு தான் நாங்கள் ஸ்கூல் கொடுப்போம், வேற யாரும் கொடுக்க மாட்டோம் அப்படின்ட்டு. சரி நானும் போயாச்சு. போய் உட்காந்துட்டு, கர்த்தாவே காசு எப்படினாலும் புரட்டி கொடுத்துடலாம், 3 லட்சம் தான் கேட்டாங்க. காசு எப்படி புரட்டி கொடுத்துடலாம், ஆனால் இது உம்முடைய சித்தமா அப்படின்னு சொல்லி கர்த்தர்ட்ட நான் அங்கே உட்காந்தே கேட்டுட்டு இருந்தேன். கர்த்தாவே உம்முடைய சித்தம்னா, உம்முடைய சித்தமா இல்லையாங்கிறது எனக்கு நீ ஒரு அடையாளத்தின் மூலமா எனக்கு என்ன செய்யும், வெளிப்படுத்தி தாரும். சில நேரம் கர்த்தர் அடையாளத்தின் மூலமாகவும் சித்தத்தை என்ன செய்வார், வெளிப்படுத்தி காமிப்பார். சில நேரம் யாராவது வந்து உங்ககிட்ட சொல்லுவாங்க, யார் மூலமாவது கர்த்தர் வார்த்தையை கொடுப்பார். சில நேரம் நீ அப்படி நடந்து போயிட்டு இருக்கும் போதே யோசிச்சுட்டு இருப்பீங்க, கர்த்தாவே என்ன செய்ய, இது செய்யவா வேண்டாமா அப்படின்னு இருக்கும்போது ஒரு வசனம் உங்க முன்னாடி கடந்து போகும். பாருங்க, கர்த்தர் அந்த காரியத்தை அனுமதிக்கிறார். நான் அந்த ஸ்கூலில் உட்காந்துட்டு நான் ஜோம் பண்ணிட்டு அப்படி கண்ணை திறந்து பார்க்குறேன். அந்த பிரின்சிபல் சீட்டு மேலே ஒரு டால் இருந்துச்சு, ஒரு பொம்மை. நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அந்த பொம்மையினுடைய தலை டப்புன்னு கீழே விழுந்துட்டு, துண்டா கீழே விழுந்துட்டு, எனக்கு ஷாக் ஆகிட்டு, கர்த்தாவே இது என்ன, தன்னாலே இந்த பாலுடைய தலை உருண்டு விழுதே கீழே, அப்போ ஒருவேளை உங்களுடைய சித்தம் இல்லையோ அப்படின்னு சொல்லி நான் அதை கட் பண்ணி விட்டேன். பாருங்க, சில நேரம் கர்த்தர் அடையாளத்தின் மூலமாக என்ன செய்ய முடியும், காமிப்பா. அன்னைக்கு அது வாங்கியிருந்தா இன்னைக்கு உங்க மத்தியில் இன்னைக்கு நாங்கள் நின்றுக்க மாட்டேன். நான் ஊழியத்தில் இன்னும் கர்த்தர் என்னை இப்படி வழிநடத்தியிருப்பாருங்கிறது எனக்கு சந்தேகமா இருக்குது. ஏன்னா நான் ஸ்கூல் பின்னால தான் அலைஞ்சிருப்பேன். இது தேவனுடைய சித்தம், அவருடைய திட்டம். பாருங்க, நம்ம கர்த்தருடைய சித்தத்துக்கு நம்ம என்ன செய்யணும், ஒப்பு கொடுக்கணும். கர்த்தாவே நான் என்ன செய்ய, திருமண காரியங்கள் வருது. திருமண காரியம் வரும்போது எலியேசர் உட்கார்ந்துட்டு பொண்ணு பார்க்க போயாச்சு. எலியேசர் எஜமான் ஆபிரகாம் சொன்னார், என் பையனுக்கு பொண்ணு பார்த்துட்டு வாப்பா. யாராவது இப்படி சொல்லுவாங்களா? எஜமான் வந்து தன்னுடைய வேலைக்காரனை பார்த்து என் பையனுக்கு ஒரு அழகான பொண்ணை பார்த்துட்டு வாப்பான்னு யாராவது சொல்லுவாங்களா? இந்த காலத்தில் உங்கள் வீட்டில் ஒரு வேலைக்கு ஆளை நீங்கள் வச்சுருப்பீங்க, அவங்கள பார்த்து என் பையனுக்கு ஒரு பொண்ணை பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லுவீங்களா? ஆனால் ஆபிரகாம் சொல்கிறான் பாருங்க, அப்போ எவ்வளவு தூரத்துக்கு அந்த எபினேசர் அந்த எஜமானுக்கு கட்டுப்பட்டு இருந்துப்பான். ஏன்னா எஜமானுடைய சொல்லுக்கு அவ்வளவு ஒரு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு மனுஷன், எஜமானுடைய வார்த்தைக்கு மீறாத ஒரு மனுஷன், எஜமானுடைய சித்தத்தின்படி நடக்கக்கூடிய ஒரு மனுஷன். அதைத்தான் அவர் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இவனும் அங்கே போயிட்டு என்ன செய்யன்னு தெரியல, இவனுக்கு கிணத்து பக்கத்துலேருந்து ஜோம் பண்ணான், கர்த்தாவே நான் எந்த பொண்ணுகிட்ட தண்ணி கேட்கணும், அந்த பொண்ணு எனக்கும் தரணும், ஒட்டத்துக்கும் என்ன செய்யணும், கொடுக்கணும். அதுதான் என் எஜமானுக்கு நீ தேர்ந்தெடுத்த ஒரு மனவாட்டி நான் அறிந்து கொள்வேன். ஒரு அடையாளத்தை கேட்டான் பாருங்க. கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு அவன் தன்னுடைய மனசை ஒப்பு கொடுத்தான். கர்த்தாவே உம்முடைய சித்தத்தை எனக்கு வெளிப்படுத்தி காமிங்க. கர்த்தர் அந்த அடையாளத்தை காண்பித்தார். எத்தனையோ ஸ்திரீகள்கிட்ட அவன் தண்ணி கேட்டிருப்பான், அவனுக்கு மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஆனா ரெபேக்கா வாலண்டியரா முழு மனசோடு அவன் சொன்னா, உங்களுக்கு தாரேன், ஒட்டத்துக்கும் என்ன செய்யறேன், கொடுத்துட்றேன். 9 ஒட்டகத்துக்கு தண்ணி கொடுத்தாச்சு. எலியேசர் போதும் போதும்னு சொல்லல, அவன் அந்த சித்தம் நிறைவேறது வரைக்கும், அந்த அடையாளம் நிறைவேறது வரைக்கும் அவன் காத்து கொண்டே இருந்தான். அடையாளம் நிறைவேறின உடனே அதுக்கு பிறகுதான் செயல்பட ஆரம்பித்தான். இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய சித்தத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். கர்த்தாவே என் மேல நீர் என்ன சித்தத்தை வைத்திருக்கிறீர், நான் என்ன செய்ய நீர் சித்தமாய் இருக்கிறீர், நீர் எனக்கு வெளிப்படுத்தி தாரும். இந்த கடைசி நாட்கள்ல என் மேல உம்முடைய சித்தம் என்ன, நான் சபையில நான் எனக்கு என்ன ஊழியத்தை வைத்திருக்கிறீர், இந்த பரந்த உலகத்துக்குள்ள எனக்கு நீர் என்ன பாகத்தை வைத்திருக்கிறீர், என்ன ஊழியத்தை எனக்கு வைத்திருக்கிறீர், நான் என்ன செய்ய நீ சித்தமாக இருக்கிறீர், கேட்டு பாருங்க. அவர் உங்களுக்கு தன்னுடைய சித்தத்தை உங்களுக்கு வெளிப்படுத்தி தருவார். சொப்பனத்தின் மூலமா வெளிப்படுத்தலாம், தரிசனத்தின் மூலமா வெளிப்படுத்தலாம். ஒரு தடவை நான் ஊழியத்தில் எனக்கு ஊழியம் செய்ய ரொம்ப வாஞ்சியாக இருந்தது. 1999 நடந்த சம்பவம். சாட்டர்டே சண்டே மட்டும்தான் ஊழியத்துக்கு போவேன். அப்போது அதான் டைம் கிடைக்கிற நேரம், மற்ற நேரம் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ அந்த சாட்டர்டே சண்டே போகும்போது அங்கே ஒரு சின்ன பிரச்சனை உருவாயிட்டு, சபைக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை உருவாயிட்டு. உடனே கர்த்தர்ட்ட நான் கேட்டேன், 3 நாள் உபாசம் போட்டு, கர்த்தாவே நான் என்ன செய்யட்டும் கர்த்தாவே, 3 நாள் தண்ணி குடிக்காத ஒரு உபாசம், கர்த்தாவே உம்முடைய சித்தத்தை எனக்கு வெளிப்படுத்தி காமிங்க. முதல் நாள் கர்த்தர் பேசலை, 2வது நாள் பேசலை, 3வது நாள் கர்த்தருடைய சத்தம் வந்துச்சு, காத்திரு, வெயிட் அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் மட்டும்தான் வந்துச்சு. காத்திருன்னு சத்தம் வந்த உடனே
சரிப்பா காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா காத்திருந்தேன். கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்தேன். திரும்பவும் பிரச்சனை உருவாக ஆரம்பிச்சது. திரும்பவும் 3 நாள் உபாசம் போட்டு, கர்த்தாவே இந்த பிரச்சனை வர்றதுக்கு நான் காரணமா இருக்கக்கூடாது, நான் என்ன செய்ய நீ சித்தமா இருக்கிறேன், நீர் எனக்கு வெளிப்படுத்தி தாரும். அன்னைக்கு ராத்திரி 3ஆவது நாள் ராத்திரி ஒரு ஊழியக்காரர் என்னுடைய சொப்பனத்தில் வந்து ஒரு பெரிய பேப்பர் எடுத்து எழுதுறார். எழுதிட்டு, வால்டர் நீ எல்லா இடத்துலையும் ஊழியம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்னேச்சர் போட்டு கொடுக்குறார் கையில். அப்போ தான் பார்த்து, சரி கர்த்தாவே எல்லா இடத்துலையும் ஊழியம் செய்யணும்னா ஒரு சுவிசேஷகரை நான் ஊழியம் செய்யணும் தான் உங்களுடைய ஆசை, சபைக்குன்று நீங்கள் வைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் சுவிசேஷ ஊழியத்தை நான் செய்ய ஆரம்பித்தேன். கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து நம்ம செயல்படும் போது அவர் உங்களை என்ன செய்வார்? உயர்த்துவார். எப்படி? எல்லா விதமாக உயர்த்துவார். சரீர பிரகாரமாகவும் ஆசீர்வதிப்பார், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் கர்த்தர் என்ன செய்வார்? நிரப்புவார். நம்ம பிதாவினுடைய சித்தத்துக்கு நம்மளை என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். பாருங்க, இங்க கர்த்தர் ஒரு அருமையான ஒரு சம்பவத்தை நம்மளுக்கு முன்னால வைத்தார். என்ன சம்பவம் அப்படின்னா, அவர் ஜெபிக்கிறார். அவர் ஜெபிக்கும் போது, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் என்னை நீக்கிரலும், ஆகிலும் என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தத்தின்படி எனக்கு ஆகட்டும். இன்னைக்கு நம்ம அவருடைய சித்தத்தின்படி நடக்கிற பிள்ளைகளா என்ன செய்யணும்? மாறணும். பாருங்க, முதல் காரியம் நம்ம பார்த்தோம், இந்த வீடு ஜெப வீடா மாறணும். இரண்டாவது காரியம், இந்த வீடு கனப்படுத்துற ஒரு வீடா என்ன செய்யணும்? இருக்கணும். மூணாவது காரியம், நம்மகிட்ட கனிகள் அவர் என்ன செய்வார்? எதிர்பார்ப்பார். நாலாவது, நம்மகிட்ட வெறுப்பு என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. என்ன நடந்தாலும் சரி அவங்களை நேசிங்க, அவங்கள நேசிங்க. இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடவா, இவனுக்கு நம்ம சாப்பாடு போட்டோம் கடைசியில் நம்மளுக்கே ஆப்போச்சிட்டான் அப்படின்னு சொல்லக்கூடாது. என்னமும் செஞ்சுட்டு போட்டு, ஆனால் நம்ம என்ன செய்யணும்? நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை நம்ம என்ன செய்யணும்? சிறப்பாக செஞ்சிடணும். பார்த்துடுங்க. ஐந்தாவது காரியம் நம்ம பார்த்தோம், நம்ம பிதாவினுடைய சித்தத்துக்கு நம்மளை என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். நம்ம ஒப்பு கொடுக்க நம்மளை கர்த்தர் அதுக்காகவே தேர்ந்தெடுத்தார். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார்கள். அப்போ நம்ம தேவனுடைய பிள்ளைகளா? ஒரு கேள்வி எழுப்புங்க. நீங்க தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னா அப்ப இது முதற்கொண்டு நம்ம பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றணும். கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவனுக்கு கர்த்தர் செவி சாய்க்கல. பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவன் தான் அந்த ராஜ்யத்துக்குள்ள என்ன செய்ய முடியும்? போக முடியும். கர்த்தாவே கர்த்தாவேன்னு என்ன? இரவும் பகலும் ஜெபிச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஆனா சித்தத்தின்படி என்ன செய்ய மாட்டாங்க? நடக்க மாட்டாங்க. மணிக்கணக்கா ஜெபம் பண்ணுவாங்க, ஆனா கர்த்தருடைய வார்த்தையின்படி என்ன செய்ய மாட்டாங்க? நடக்க மாட்டாங்க. இப்படிப்பட்டவங்களை பார்த்தா கர்த்தர் சொன்னார், பிதாவினுடைய சித்தத்தின்படி நடக்கிறவனே, நிறைவேற்றுகிறவனே என்னுடைய பிதாவினுடைய ராஜ்யத்துக்குள்ள என்ன செய்ய முடியும்? பிரவேசிக்க முடியும். இன்னைக்கு சிந்திச்சு பாருங்க, நம்ம அவருடைய பிள்ளைகளா இருப்போமானால் we have to be led by the Holy Spirit. அவருடைய ஆவியானவர் நம்மளை என்ன செய்யணும்? வழி நடத்தணும். பார்த்துங்க. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம தேவனுடைய பிள்ளைகளை என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது. பாருங்க, யெகோஷுவா கூட அவர் ஞானஸ்நானம் எடுத்து கரையேறின உடனே யார் வழி நடத்தினா? யாருடைய வழி நடத்தல போனார்? பரிசுத்த ஆவியினால் அவர் வனாந்தரத்துக்கு என்ன செய்தார்? வழி நடத்தி கொண்டு அங்க 40 நாள் இரவும் பகலும் என்ன செய்தாராம்? உபாசம் இருந்தார். 40 days அவர் என்ன செய்தார்? இரவும் பகலும் உபாசம் இருக்கிறார். அப்படிப்பட்ட வழி நடத்தல் இன்னைக்கு நமக்கு என்ன செய்யணும்? காணப்படணும். பாருங்க, ஐந்தாவது காரியமா நம்ம அவருடைய சித்தத்துக்கு நம்மளை என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். பாருங்க, ஆறாவது காரியம் நம்ம பார்க்கல. வாசிங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம், அதுல 6ஆம் வசனத்தை நான் வாசிக்கலாம். குஷ்டரோகியாகிய சீமோனின் வீட்டில் இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற பரிமள தைலம் உள்ள அந்த தைலத்தை உடைச்சி அவருடைய சிரசின் மேல் என்ன செய்தாலாம்? ஊற்றினாள். எவ்வளவு ஒரு அருமையான காரியம். சீமோன் அப்படிங்கிற இது எருசலேமுக்குள்ள கர்த்தர் பவனி வந்த பிறகு நடக்கிற காரியங்கள். அவர் சீமோன் வீட்டுக்கு போற விருந்துக்கு. சீமோன் ஒரு லெப்ரசியா இருந்து குணமடைந்தவன். அவனுடைய வீட்டில் இருக்கும்போது ஒரு ஸ்திரீ ஓடி வந்து ஒரு பரிமள தைல பாட்டிலை உடைத்து அது அவருடைய தலையில் என்ன செய்யறா? ஊத்துறா. அந்த நறுமணம் அந்த இடம் ஃபுல்லா என்ன செஞ்சிருக்கும்? பரவி இருக்கும். இப்படி பரவும் போது அங்க கொஞ்சம் பேர் இருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, சரி இதை வேஸ்ட் பண்ணிட்டாங்களே, இதை என்ன செஞ்சிட்டாரு இந்த ஸ்திரீ வந்து இதை என்ன செஞ்சிட்டா? வேஸ்ட் பண்ணிட்டா. அப்படியே அது எழுதியிருக்குது. அவங்க நினைப்பு எப்படி இருக்குது? சரி இதை
வேஸ்ட் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவன் மனசில் நினைக்கிறாங்க. நினச்சிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இதை 300 காசுக்கு விற்றுருந்தோம் அப்படின்னா ஏழைகளுக்கு என்ன செஞ்சுருக்கலாம், உதவி செய்திருக்கலாமே. நல்லது தான், நல்ல ஒரு எண்ணம் தான். ஆனால் ஊழியத்தின் கடைசி பாகத்தில் வரும்போது நம்மளுடைய எண்ணங்கள் கொஞ்சம் மாறணும். நம்மளுடைய எண்ணங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்குது, மாற வேண்டியிருக்குது. அவங்களுடைய எண்ணம் கரெக்டு தான், அவங்க நினைச்சது ஓரளவு கரெக்டு தான். இதை ஏன் உடைக்கணும், இது அப்படி விற்று 300 காசுக்கு விற்றுருக்கலாம், இது அப்படியே தரித்திரர்களுக்கு என்ன செய்யலாம், நம்ம பங்கிட்டு கொடுத்துருக்கலாமேன்னு சொல்லும் போது கர்த்தர் சொன்னார், ஏழைகள் உங்ககிட்ட எப்பவும் இருப்பாங்க, ஆனால் நான் உங்ககிட்ட எப்பவும் இருக்க மாட்டேன். பாருங்க, வாசிங்க 13ஆம் வசனத்தை. சாரி 10ஆம் வசனம். எத்தனை வசனம் அது? 11. மீண்டும் வாசிங்க. தரித்திரர் எப்பொழுது உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நானும் எப்போதும் உங்ககிட்ட என்ன செய்ய மாட்டேன், இருக்க மாட்டேன். அந்த ஸ்திரீ கர்த்தருக்கு ஒரு சேவை செய்கிறார். அந்த பாட்டிலை உடைச்சி அவர் சிரசின் மேல் ஊத்தின உடனே அந்த நறுமணம் ஃபுல்லா பரவ ஆரம்பிச்சுட்டு, இந்த சுவிசேஷம் உலகம் எங்கும் என்ன செய்யப்படணுமா, பிரசங்கிக்கப்படும். எங்கெல்லாம் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுதோ அங்கெல்லாம் அந்த ஸ்திரீயை குறித்து ஞாபகம் வரணும் அப்படின்னு சொல்லி சொல்றார். இந்த ஸ்திரீ என்ன செய்தால், இந்த ஸ்திரீ அந்த பரிமள தைலத்தின் பாட்டில் என்ன செய்யறாவா, உடைச்சி கர்த்தருடைய சிரசின் மேல் என்ன செய்தாலாம், ஊற்றுண்ட பரிமள தைலம். பாருங்க, உன்னத பாட்டுல வேதம் சொல்லுது, உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, கர்த்தருடைய நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம். அவருடைய நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம். அந்த நாமத்தின் வாசனை உலகம் எங்கும் என்ன செய்யணும், வீசணும். ஸ்திரீனா யாரு, ஸ்திரீ ஒரு சபையை குறிக்குது. இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்திரீ தான், அந்த சபை ஒரு ஸ்திரீ. இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும், அந்த ஸ்திரீ செய்தது போல அந்த பாட்டிலை உடைச்சு அந்த சுகந்த வாசனையை என்ன செய்யணும், ஜனங்களுக்கு என்ன செய்யணும், அதை பங்கிட்டு கொடுக்கணும். பார்த்துடுங்க, அந்த பரிமள தைலத்தை உடைச்ச உடனே அந்த நறுமணம் எல்லா இடத்துலையும் வீச ஆரம்பிச்சுட்டு, அதை உடைக்காம என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. கர்த்தருடைய நாமம் எனக்கு தெரிஞ்சு போச்சு, நான் ரட்சிப்பட்டேன், என்கிட்ட மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்டே வைக்காதீங்க. அந்த பாட்டில் நீங்க என்ன செய்யணும், உடைக்கணும். நீங்க தான் அந்த பாட்டில். இந்த பாட்டிலுக்குள்ள கர்த்தருடைய நாமம் இருக்குது. அது பரிமள தைலத்தின் வாசனை உள்ள ஒரு நாமம். இந்த நாமத்தை நீங்க என்ன செய்ய போறீங்க, இந்த பெயரை நீங்க என்ன செய்ய போறீங்க, இது இந்த பாட்டிலுக்குள்ள அடைச்சு வைக்க போறீங்களா? அதை அடைச்சு வியாபாரமாக்கு இன்னைக்கு நிறைய பேர் வியாபாரமாக ஆக்கிட்டு இருக்காங்க. என்னைக்குமே கர்த்தருடைய நாமம் வியாபாரமா என்ன செய்யாது, மாறாது. பாருங்க, இந்த பாட்டிலுக்குள்ள ஒரு பரிமள தைலம் இருக்குது. அந்த வாசனை ஜனங்களுக்கு வரணும்னா இதை உடைக்கணும், இதை உடைச்சி ஊற்றணும் நீங்க ஜனங்கள் மத்தியில். அந்த நறுமணத்தை ஜனங்கள் நுகரும் போது ஜனங்கள் கர்த்தரிடமாக என்ன செய்வாங்க, ஓடி வருவாங்க. எங்க இருந்துட்டா இந்த வாசனை வருது, சிந்திப்பாங்களா இல்லையா? ஒரு செகண்ட் ஜனங்களுக்கு அந்த ஒரு அருமையான வாசனை வந்துச்சுன்னா எங்க இருந்து இந்த வாசனை வருதுன்னு சொல்லி டக்குன்னு திரும்பி பார்ப்பாங்க. அந்த மனம் திரும்புதல், அந்த திரும்பி பார்க்கக்கூடிய அந்த காரியம் இருக்கணும் அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற அந்த பரிமள தைலத்தை கொஞ்சம் ஊத்தி விடுங்க. உங்களுக்குள்ளே வைக்க வேண்டாம். கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை உங்களுக்குள்ளே வைக்க வேண்டாம். அது ஜனங்கள்கிட்ட என்ன செய்யுங்க, நீங்க சொல்லுங்க. ஜனங்கள்கிட்ட நீங்க சொல்லணும். அந்த நறுமணம் எல்லா இடத்துலையும் வீசணும். எது வரைக்கும் அந்த காரியம் நடக்கலையோ அது வரைக்கும் ரிவைவல் வராது. ஒரு எழுப்புதல் வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அது உங்க கையில தான் இருக்குது. என்ன செய்யணும், பாட்டில உடைங்க. நமக்குள்ள இருக்கிற சாட்சிகள் எல்லாத்தையும் பகர ஆரம்பிச்சிருங்க. பஸ்ல போகும்போது பக்கத்தில் உள்ளவங்கிட்ட பேசுங்க. ட்ரெயின்ல போகும்போது பக்கத்தில் உள்ளவங்கிட்ட பேசுங்க. பிரதர், இப்போ பஸ்ஸும் கிடையாது ட்ரெயினும் கிடையாதுன்னு நினைக்க வேண்டாம். உங்க பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட பேசுங்க. நான் 2014ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் எபிரேய மொழியை கற்றுக்கொண்டேன். ஒரு 21 நாள் உபவாசத்தில் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு சொல்லி கொடுத்தார். அவர் தான் எனக்கு டியூட்டர். நான் எந்த மனுஷன்ட்டையும் போய் படிக்கலை, எந்த ஒரு யூடியூப் சேனலை பார்த்து நான் படிக்கலை, எந்த புஸ்தகத்தை பார்த்து நான் படிக்கலை. பரிசுத்த ஆவியானவர் எனக்கு இந்த எபிரேய மொழியை என்ன செய்தார், சொல்லி கொடுத்தார். இந்த சாட்சி இது நான் இந்த சாட்சி நான் எல்லா இடத்துலையும் சொல்லுவேன். இந்த சாட்சி நான் சொல்லும்போது கண்டிப்பா எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு எண்ணம் தோணும், அப்போ கர்த்தாவே எனக்கு நீங்க சொல்லிக் கொடுக்க மாட்டீங்களா, அவருக்கு மட்டும் சொல்லி கொடுத்துருக்கீங்க, எனக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டீங்களா? 21 days ஃபாஸ்டிங், இந்த 21 நாள் உபாசம்,
அந்த உபவாசத்தில் கர்த்தர் நிறைய வசனத்தை எனக்கு கொடுத்தார். வசனத்தை கொடுத்து எபிரேய வார எழுத்துக்களை அது மேலே அரேஞ்ச் பண்ண எனக்கு கற்றுக் கொடுத்தார். 21 நாள் நூற்றுக்கணக்கான வசனத்தை கொடுத்தார். அவ்வளவுதான் முடிஞ்சது. 21 நாள் உபவாசம் முடிஞ்சது. நான் யோசித்தேன், கர்த்தாவே 2015ஆம் ஆண்டு என்ன செய்ய அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் கர்த்தர் அருமையான ஒரு ப்ராஜெக்டை கொடுத்து இதை நீ சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லிட்டாரு. 2015 சொல்லிக் கொடுக்கவே ஆரம்பிச்சேன். இன்னைக்கு 7 வருஷம் ஆயிட்டு. இந்த 7 வருஷ காலத்தில் கர்த்தர் 200 தேசங்களுக்கு கர்த்தருடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்கு கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். இந்த லாக்டவுன் பீரியட்ல 200 தேசங்களுக்கு யெகோஷுவாவினுடைய பெயரை நான் சொல்லியிருக்கேன். எபிரேய மொழியை கற்றுக் கொடுக்கிறதுக்கு மோட்டிவேட் பண்ணதுக்கு நான் முயற்சி பண்ணியிருக்கிறேன். 200 தேசங்கள். எப்படி போக? ஒரு தேசத்துக்கு போகிறதுக்கே 10,000க்கு மேலே வேணும். ஆனால் கர்த்தர் 200 தேசத்துக்கு அறிவிக்கிறது கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். எதுக்கு? எப்படி நடந்துச்சு? பாட்டிலுக்குள்ளே இருக்கிற அந்த தைலத்தை உங்களுக்குள்ளே வைக்க வேண்டாம், உடைங்க. 2015ஆம் ஆண்டு நான் கர்த்தர்கிட்ட ஒரு பொருத்தனை பண்ணேன். கர்த்தாவே, நான் இந்த எபிரேய மொழியை நான் ஒரு 50 பேருக்காவது ஒவ்வொரு மாதமும் நான் சொல்லிக் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு டார்கெட் வச்சுருந்தேன். ஆனால் என்னால் முடியலை. முயற்சி பண்ணிகிட்டே இருந்தேன். ஜனவரி மாதம் ஒரு 15-20 பேருக்கு தான் நான் சொல்லிக் கொடுத்துருப்பேன். பிப்ரவரி மாதம் 10 பேரோ 15 பேர் தான் சொல்லிக் கொடுத்துருப்பேன். இப்படி ஒவ்வொரு மாதமும் 10-15 தான் நடந்துட்டு இருந்துச்சு. ஒரே மாதத்தில் 50 பேருக்கு நான் யாருக்கும் சொல்லிக் கொடுக்க முடியல. எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. ஜோமனி, கர்த்தாவே என்ன கர்த்தாவே இப்படி இருக்குது? நவம்பர் 24ஆம் தேதி கோயம்புத்தூரில் வச்சு ஒரு மீட்டிங் போடும்போது கரெக்டாக 50 பேர் உட்கார்ந்துருந்தாங்க. 50 பேருக்கும் எபிரேய மொழி சொல்லிக் கொடுத்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தாவே, என் டார்கெட்டை நான் என்ன செஞ்சுட்டேன்? கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அடுத்தாப்புல என்னுடைய டார்கெட்டை இன்க்ரீஸ் பண்ணேன். இனிமே நான் 50 பேர்ல 100 பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதை கம்ப்ளீட் பண்ணதுக்கு 2-3 மாதம் ஆச்சு. அதை அச்சீவ் பண்ண உடனே அடுத்தாப்புல 100 200 ஆக்குனேன். அப்புறம் 200 500 ஆக்குனேன். 500 1000 ஆக்குனேன். 1000 2000 ஆக்குனேன். 2000 இப்போ 4000 ஆக்கி உட்கார்ந்துருக்கிறேன். இப்போ நான் ஒரு மாசத்துல எத்தனை பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும்? 4000 பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும். பாருங்க, இன்னைக்கு இந்த ஒரு லெவலுக்கு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறாருன்னா இதுக்கு காரணம் என்ன? எனக்கு கிடைச்ச அந்த வெளிப்பாடுகள், எனக்கு கிடைச்ச அந்த வார்த்தைகள், எனக்கு சொல்லி கொடுக்கப்பட்ட அந்த மொழியை நான் எனக்குள்ள வைக்காம நான் மற்றவங்கிட்ட என்ன செய்ய ஆரம்பிச்சேன்? பகிர ஆரம்பிச்சிட்டேன். அப்படி சொல்லி கொடுக்க கொடுக்க கர்த்தர் எவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சிருக்கார் பாருங்க. பாருங்க, இன்னைக்கு அதே போல கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நன்மையான காரியத்தை செய்திருப்பார். அந்த சாட்சியை நீங்க மற்றவங்களுக்கு சொல்ல ஆரம்பிங்க. ஒரு டார்கெட் இருங்க. நான் 50 பேருக்கு சொல்லுவேன். எப்படி நடக்கும்? உங்க போனை திறந்து பார்த்தா 100 பேருக்கு மேல போன் இருக்கும். உங்கள்கிட்ட நம்பர் இருக்குது. ஒவ்வொருத்தருக்காக ஃபோன் பண்ணி கர்த்தர் எனக்கு இப்படி ஒரு நன்மையான காரியத்தை செய்தார், அது உங்களுக்கு சொல்லணும்னு மனசுல தோணிச்சு, அதனால சொன்னேன். முடிஞ்சது, அவ்வளவுதான். நடந்த சம்பவத்தை ஈஸியா சொல்லி முடிச்சிடணும். பாருங்க, இதை நீங்க சொல்லும் போது யாருடைய நாமம் மகிமைப்படுது? கர்த்தருடைய நாம என்ன செய்யும்? மகிமைப்படும். அவருடைய அந்த வாசனை, நீங்க யார்கிட்டலாம் பேசுறீங்களோ அவங்ககிட்ட அந்த வாசனை என்ன செய்யும்? பரவும். நம்ம தான் அந்த ஸ்திரீ ஊற்றுண்ட பரிமள தைலமா இருக்கணும். யூதாஸ் காரியத்தை போல நம்ம இப்படி இதை அப்படியே பொத்து வச்சு இதை வியாபாரமாக்கிடலாமா? என்கிட்ட ஒருத்தர் சொன்னாரு, பிரதர், எல்லாரும் எபிரேய மொழியை 1000 ரூபாய்க்கு 2000 ரூபாய்க்கு சொல்லி கொடுக்குறாங்க, நீங்க என்னடா இலவசமாக சொல்லி கொடுக்குறீங்க, இது என்ன? இது அப்படி செய்யாதீங்க பிரதர் அப்படின்ட்டு என்கிட்ட சொன்னாங்க. ஆரம்பத்தில் 2015 அந்த காரியத்தை சொன்னாங்க. நான் சொன்னேன், பிரதர் இல்லை பிரதர், நான் இலவசமாக பெற்றேன், நான் இலவசமாக கொடுப்பேன். நிறைய டீச்சர்ஸ், ஹீப்ரூ டீச்சர்ஸ் என்கிட்ட சொன்னாங்க, இவன் பிழைக்க தெரியாதவன் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா ஃபீஸ் 100 ரூபா வச்சாலும் 100 பேர் வந்தாச்சுன்னா எத்தனை ஆயிடுச்சு? நம்மளுக்கு தேவையானது கிடைச்சிருதே, 10,000 ரூபா வந்துருதே. அப்போ ஒவ்வொரு மீட்டிங்கும் 10,000 ரூபா கிடைச்சுன்னா அப்போ ஒரு மாசத்துல எனக்கு எவ்வளவு ஒரு சம்பளம் ஆயிரும்? டெய்லி எனக்கு மீட்டிங் இருந்துச்சு. டெய்லி 2 மீட்டிங் நடக்கும். காலையில் ஒரு மீட்டிங், சாயங்காலம் ஒரு மீட்டிங். பாருங்க, ஆனா அவங்க சொன்னது ஸ்டேட் பார்த்து இவன் பிழைக்க தெரியாதவன்னு சொன்னாங்க. ஆனா நான் அவங்ககிட்ட சொன்னது, நான் என்ன செய்யறேன்ட்டு உங்களுக்கு தெரியாது, ஆனா கர்த்தருக்கு தெரியும். அவருடைய வாசனை, அவருடைய நாமத்தின் வாசனையை நான் உடைச்சு ஊத்திக்கிட்டு இருக்கிறேன். அதே போல உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சாட்சிகளை நீங்க மற்றவங்ககிட்ட என்ன செய்யுங்க? சொல்ல ஆரம்பிங்க. கர்த்தாவே, இந்த ஸ்திரீயை போல நான் அந்த பாட்டிலை உடைச்சு வைக்க மாட்டேன். எனக்கு நீர் எவ்வளோ நன்மைகளை செய்திருக்கிறேன், அதுல ஏதாவது முக்கியமான நன்மை இருக்கும்ல, ஏதாவது முக்கியமான ஒரு சாட்சி இருக்கும், அந்த சாட்சிகளை சொல்ல ஆரம்பிங்க. குஷ்டரோகி ஒருவன், அவன் சொன்ன, கர்த்தாவே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குமால் ஆகும்.
கர்த்தர் உடனே சுத்தமாக்கிட்டார், இம்மீடியட்டா கியூர் ஆக்கிட்டார். கர்த்தர் சொன்ன இது யார்கிட்டையும் சொல்லலாம். அவன் என்ன செஞ்சா தெரியுமா? வாசிங்க, மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க. அவனோ புறப்பட்டு, யார்? அந்த குஷ்டரோகி புறப்பட்டு போய் இந்த சங்கதி, எந்த சங்கதி? அவனுக்கு நடந்த சாட்சி. அவன் முதல்ல குஷ்டரோகியா இருந்தான், கர்த்தர் அவனை குஷ்டத்திலிருந்து சுகமாக்கினார். இந்த சங்கதியை எங்கும் அறியும்படியாக, எங்கும் விளங்கும்படியாக அவன் என்ன செய்ய ஆரம்பிச்சானா? பிரசித்தம் பண்ண தொடங்கினான், பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சுட்டான். பப்ளிஷ், அவனுடைய சாட்சியை அவன் என்ன செய்யறான்? பப்ளிஷ் பண்றான். இன்னைக்கு ஊழியத்துக்கு யாரெல்லாம் வாரீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா எல்லாரும் யோசிப்போம், இப்போ பைபிள் எடுத்து பிரசங்கம் பண்ண போடுமா அப்படின்னு சொல்லி யோசிப்போம். நீங்க பைபிள் இல்லாமலையும் போய் என்ன செய்யலாம்? சாட்சி சொல்லலாம். பைபிளை கொண்டு போய் தான் சாட்சி சொல்லணும் இல்லை, நீங்களே நடமாடும் நிரூபங்களா என்ன செய்யணும்? மாறணும். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில செய்த அற்புதத்தை நீங்க சிம்பிளா சொன்னா போதும். டீ குடிச்சிட்டு இருக்கீங்க, ஒரு ஹோட்டல்ல போய் டீ குடிச்சிட்டு இருக்கீங்க, அங்க எத்தனையோ பேர் உட்கார்ந்துருப்பாங்க, யாராவது ஒருத்தர் சிக்குவாங்க. பக்கத்து பார்த்துட்டு இருந்தாலே தெரியும், அவன் குடிச்சிட்டு இருக்க ஸ்டைலை பார்த்தாலே தெரியும். கே பாய் கே போத் உதாஸ் லக்ரையோ அப்படின்னு சொல்லி கேளுங்க, ஏன் இவ்வளோ ரொம்ப துக்கமாக இருக்கீங்கன்னு கேளுங்க. அதுக்கு பிறகு கதையை அவுத்து விடுவாங்க, நீங்கள் உங்கள் கதையை எடுத்து விடுங்க. கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை சொல்லுங்க. பாருங்க, நம்ம வாய்ப்பை தான் நம்ம எதிர்பார்க்கணும். என்னுடைய சாட்சி நான் யார்கிட்ட சொல்ல? இவன்கிட்ட சொல்ல, இந்த குடும்பத்தை சொல்ல நான் என்ன செய்யணும்? பாருங்க, பொள்ளாச்சியில் நான் ஒரு வீட்டுக்குள்ளே போகணும், ஒரு வீட்டில் நான் ஊழியத்தை செய்யணும் அப்படின்னா சும்மா போய் நம்ம பைபிளை தூக்கிட்டு போயாச்சுன்னா விட மாட்டாங்க உள்ள. அப்போ நான் என்ன செய்வேன்னா, எங்கேயாவது ஒரு இடத்துல மோகன்சிலாசரசையாவுடைய மீட்டிங் நடக்கும், அவங்க நோட்டீஸ் கிடைக்கும் என் கையில், அதை கொண்டு போய் அந்த வீட்டில் கொண்டு போய் கொடுப்பேன். சகோதரனே, இப்படி ஒரு மீட்டிங் நடக்குது, உங்கள் வீட்டில் யாராவது வியாதிப்பட்டவங்க இருந்தாங்க, இல்லை சுகம் இல்லை, இல்லாட்டி பிசாசு போராட்டம் இருக்குது அப்படின்னா இந்த மீட்டிங்கில் போய் நீங்கள் என்ன செய்யுங்க? கலந்துக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார்? விடுதலை தருவார். அவங்க போக மாட்டாங்க, நல்லா தெரியும். ரெண்டாவது வேற எங்கேயாவது நடக்கும், வேற யாருக்கு மீட்டிங் ஆகுது, அந்த மீட்டிங்களோட நோட்டீஸ் எடுத்துட்டு திரும்ப அதே வீட்டுக்கு போவேன். போயிட்டு கொடுத்துட்டு, போன மீட்டிங்க்கு நீங்கள் வரலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நானும் போயிருக்க மாட்டேன். நீங்கள் போகலையோ அப்படின்னு சொல்லி கேட்பேன். இல்லையா போக முடியல, சரி இந்த மீட்டிங் இன்னொரு மீட்டிங் எனக்கு கொஞ்சம் பக்கத்தில் தான், முடிஞ்சா நீங்கள் அங்கே என்ன செய்யுங்க போங்க, யாருக்கும் பலவீனமாக இருக்குதா அப்படின்னு சொல்லி அப்படி கேட்பேன். ஆமையா அப்படின்னு சொல்லியாச்சுன்னா சரி, அப்போ நீங்கள் அந்த மீட்டிங் என்ன செய்யுங்க போங்க. அங்கேயும் போக மாட்டாங்க. 3வது நோட்டீஸ் போகும்போது, கொண்டு போய் கொடுக்கும்போது, இவ்வளோ நேரம் நான் வெளியில் நின்னவேன், 3வது நோட்டீஸ் கொடுக்கும்போது நான் வீட்டுக்குள்ளே போயிடுவேன். வாங்கய்யா அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க உள்ளே வாங்க, தண்ணி கொடுப்பாங்க, காப்பி கொடுப்பாங்க. கொடுத்துட்டு இப்படி இருக்குது, எங்களால் அவ்வளோ தூரம் போக முடியாது, சரி நான் வேணா ஜோம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அப்புறம் நம்ம ஜோம் பண்ணுவோம். பாருங்க, எப்படிலாம் ஊழியத்து செய்யலாம், எல்லா விதத்துலையும் செய்யலாம். வெறும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்குள்ள என்ன செய்யணும்? வரணும். புது ஆத்துமாக்கள்கிட்ட போங்க. எத்தனையோ உங்கள் வீதியில் இருக்கிறவங்க எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான். சும்மா நோட்டீஸ் எடுத்துட்டு யார் நோட்டீஸ் கொண்டு போய் கொடுங்க. யாராவது பலவீனமாக இருந்தாங்கன்னா போய் அவங்க வீட்டு போய் அட்டன் பண்ணுங்க. என்ன ஆயிட்டு, ஹாஸ்பிட்டல் போகணுமா வைக்கணுமா கேளுங்க அவங்ககிட்ட. அவங்க கொஞ்சம் உதவி செய்ய அவங்களுக்கு முன்னாடி போங்க. அப்படி நீங்கள் போகும்போது உங்ககிட்ட இருக்கிற அந்த நற்மணத்தை அவங்க மணந்து பார்க்கட்டும். நீங்கள் அவங்களை கூட்டு போகும்போது அவங்க சாட்சிகளை நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு இப்படிலாம் இருந்தது, கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுத்தார், அற்புதமாக கர்த்தர் செய்வார். பாருங்க, இந்த குஷ்டரோகி இவன் என்ன செய்தான் பாருங்க. அவன் தன்னுடைய இடத்துக்கு போய் அவன் இந்த சங்கதி விளங்கும்படி எல்லா இடத்துலையும் என்ன செய்தானா? பிரசித்தம் பண்ண தொடங்கினான். He published whatever happened in his life, அதை பப்ளிஷ் பண்ணான். பப்ளிஷ்னா என்னது? இப்போ ஒரு கம்பெனி இருக்குன்னு வைங்களேன், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த பிஸ்னஸ் எல்லாத்துக்கும் தெரியும்னா என்ன செய்வீங்க? பப்ளிஷ் பண்ணுவீங்க. எதில் பப்ளிஷ் பண்ணுவீங்க? நியூஸ் பேப்பரில் பப்ளிஷ் பண்ணுவீங்க, மீடியாவில் பப்ளிஷ் பண்ணுவீங்க. அப்போ நீங்களே மீடியாவாக மாற வேண்டிய இருக்குது. நீங்கள தான் பப்ளிஷர், நீங்கள் தான் மீடியா. இந்த மீடியாவில் ஒன்றும் இல்லை. என்கிட்ட நிறைய பேர் சொல்லுவேன், என்கிட்ட வந்து ஆரம்ப காலத்தில் எனக்கு நானும் ஒரு சகோதரன் பேசும்போது நம்ம டிவி சேனலில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லலாம் சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், நமக்கு மீடியா வந்து கர்த்தருடைய கரம் தான். நம்ம மீடியா என்னது? கர்த்தருடைய கரத்துக்குள்ள நம்ம அடங்கி இருப்போமானால், அந்த கர்த்தருடைய கரத்துக்குள்ள நம்ம அடங்கி இருப்போமானால், ஒரு செகண்ட்ல உலகம் எங்கும் கர்த்தர் என்ன செய்வார்? நம்மளை கொண்டு போக முடியும். தேவனால் கூடாத காரியம்
ஒன்றுமில்லை. இந்த சகோதரன் வந்து பாருங்க, அவன் பப்ளிஷ் பண்ணனால என்ன ஆச்சு இது பாருங்க. இன்னும் தொடர்ந்து வாசிக்கலாம் அதை. அதனால் யெகோஷுவா அவர் வெளியரங்கமா பட்டணத்துக்குள்ள என்ன செய்ய முடியல, போக முடியல. அவ பப்ளிஷ் பண்ணிட்டான். இவர் யெகோஷுவா என்னை சுகப்படுத்திட்டார், நான் குஷ்டரோகியா இருந்தேன், அவர் என்னை சுகப்படுத்திட்டான்னு சொல்லி அவ பப்ளிஷ் பண்ணிட்டா. யெகோஷுவா வந்து பட்டணத்துக்குள்ளே என்ன செய்ய முடியல, போக முடியல. அப்ப இன்னைக்கு ஊழியக்காரங்க பட்டணத்துக்குள்ள நடக்க முடியாத அளவுக்கு விசுவாசிகள் செய்யணும். அதுக்காக எப்படி செய்வாங்க? இந்த பாஸ்டர் சரியில்லை, இந்த பாஸ்டர் இப்படி பண்ணிட்டாரு, அப்படி இல்லை. நன்மையானது சொல்லுங்க, என்ன காரியம் நடந்துச்சோ அதை சொல்லுங்க. யெகோஷுவா அங்க பட்டணத்துக்குள்ளே நடக்க முடியாம ஆயிட்டு. ஏன் அப்படி ஆச்சு பாருங்க. அடுத்து இன்னும் கீழே வாசிக்கலாம். அவர் எங்க தங்கி இருந்தார்? வனாந்தரத்தில் தங்கி இருந்தார். எல்லா திசைகளிலும் இருந்து. எதுக்கு பட்டணத்துக்குள்ள வர முடியல தெரியுமா? எல்லாரும் வனாந்தரத்தில் அவரை தேடி போயிட்டாங்க. எங்கோடி இந்த பட்டணத்துக்குள்ள வர? அவன் ஒரே ஒரு அற்புதம். அன்னைக்கு டிவி கிடையாது, ரேடியோ கிடையாது, நியூஸ் பேப்பர் கிடையாது, ஃபேஸ்புக் கிடையாது, வாட்ஸ்அப் கிடையாது, எஸ்எம்எஸ் கிடையாது, எந்த மீடியாஸும் கிடையாது. ஆனா அவன் பண்ண பப்ளிசிட்டி எப்படி இருந்துக்கோ சிந்திச்சு பாருங்க. நாளைக்கு ஞாயிற்று அன்னைக்கு அவன் வந்து நிற்பான் நம்மளை பார்த்து. அன்னைக்கு எங்களுக்கு ஒரு மீடியாவும் கிடையாது, நானே இவ்வளவு பப்ளிஷ் பண்ணிட்டேன், நீங்க ஏன் பண்ண முடியாது? அவன் பப்ளிஷ் பண்ண அந்த பப்ளிசிட்டியில சிந்திச்சு பாருங்க. கர்த்தர் பட்டணத்துக்குள்ள போக முடியல, ஜனங்கள் எல்லாரும் வனாந்தரத்தில் அவர் தேடி போயிட்டாங்க. இன்னைக்கு அப்படிதான், அதுதான் ரிவைவல். அந்த ரிவைவல் இன்னும் நடக்கல, அந்த ரிவைவல் இன்னும் நடக்கல. That has to happen now. அது இன்னைக்கு நடக்கணும். அதுக்கு என்ன செய்ய வேண்டி இருக்குது? உங்களுக்கு நடந்த அற்புதத்தை நீங்க வெளியில சொல்ல ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நன்மையான கருத்து செய்தாரோ அதை சொல்லுங்க. அது நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னா, உங்களுக்குள்ள இருக்கிற பரிமள தைலத்தை வெளியே நீங்க காமிக்கிற அந்த வாசனை வெளியே என்ன செய்யட்டும், போகட்டும். அந்த பரிமள தலை உடைக்கப்படணும், அந்த பாட்டில் உடைக்கப்படணும். அன்னைக்கு அந்த ஸ்திரீ அந்த பாட்டில் உடைக்காம யாருக்கா வித்திருக்கலாம், வித்து 300 காசை கர்த்தாவே தாங்க ஊழியத்துக்கு பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அந்த ஸ்திரீ செய்த ஒரு காரியம், கர்த்தர் சொன்னார், ஏழைகள் உங்ககிட்ட எப்பவும் இருப்பாங்க, ஆனா நான் உங்ககிட்ட எப்பவும் என்ன செய்ய மாட்டேன், இருக்க மாட்டேன். அதே போல இந்த கடைசி நாட்கள்ல ஏழைகள் எப்பவும் இங்கே தான் இருப்பாங்க, ஆனா ஊழியம் கை மாறும். எங்கிருந்து எங்க போகும்? பிரஜாதிகள் இடத்திலிருந்து யூதர் பக்கம் என்ன போயிடும், இந்த ஊழியம் கடந்து போகும். அதுக்கு பிறகு பிரஜாதிகளுடைய காலம் என்ன செஞ்சிடும், முடிவடையும். அந்த முடிவடையக்கூடிய நேரத்தில் நம்ம வந்துட்டோம். சிந்திச்சு பாருங்க. ஒரு ஸ்திரீ பாருங்க, அவ ஊற்றுண்ட பரிமள தைலத்தை என்ன செய்தா, உடைத்தாள். இன்னைக்கு நம்மளுக்கு நடந்த சாட்சிகளை வெளியில என்ன செய்ய வேண்டியிருக்குது, சொல்ல வேண்டியிருக்குது. முதல் காரியம் பார்த்தோம், பிதாவுடைய சித்தத்துக்கு நம்மளை என்ன செய்யணும், ஒப்பு கொடுக்கணும். இரண்டாவது காரியம், பரிமள தைலத்தின் பாட்டில அந்த நாமத்தை உள்ளே வைக்க கூடாது. அந்த சாட்சியை நீங்க வெளியே என்ன செய்ய வேண்டியிருக்குது, சொல்ல வேண்டியிருக்குது. இன்னைக்கு அதை நம்ம சொல்ல முடியுமா முடியாதான்னு பாருங்க. நம்ம கண்டிப்பா என்ன செய்யணும், சொல்லியே ஆகணும். அப்பதான் நம்ம தேவனுடைய பிள்ளைகள். பாருங்க, மண்பாண்டத்துக்குள்ள ஒளிச்சு வச்சு ஒரு பிரயோஜனம், கர்த்தர் சொல்வார், இருக்கதையும் பிடுங்கி கொடுத்துருவார். பாருங்க, இந்த 6 காரியத்தை நம்ம இதுவரைக்கும் பார்த்துக்கோ. 7வது ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். வாசிங்க, மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் பின்னே போங்கள். பாருங்க, இங்க கர்த்தர் சொன்னார், 2 சீஷர்களை வரவழைத்து, இப்ப பஸ்கா ஆசரிக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும், பஸ்காவை ஆசரிக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். அந்த இடத்தை கண்டுபிடிச்சு அதை ஆயத்தப்படுத்தணும். அப்போ கர்த்தர் 2 சீஷர்களை வரவழைச்சு அவர்கிட்ட சொன்னார், நீங்க பட்டணத்துக்குள்ள போங்க, ஒரு மனுஷன் அவன் தண்ணீர் குடத்தை சுமந்துட்டு போவான், நீங்க அவன் பின்னாலே என்ன செய்யுங்க, போங்க. அவன் எந்த வீட்டுக்குள்ள போறானோ அந்த வீட்டின் எஜமான்கிட்ட போய் கேளுங்க, என் எஜமானுக்கு பஸ்கா ஆசரிக்கணும், அதுக்கு இடம் எங்க இருக்குன்னு சொல்லி கேளுங்க. அங்க ஃபர்னிஷ் ஆகின ஒரு இடத்தை காமிப்பா. பாருங்க, வாசிங்க 18ஆம் வசனத்தை, சாரி அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிங்க.
ஆயத்தம் பண்ணப்பட்ட விஸ்தாரமான இடத்தை உனக்கு என்ன செய்வான்? காண்பிப்பான். கர்த்தர் சொன்ன ஒரு இடம் வேணும், ஆனால் அந்த இடம்லாம் ஆல்ரெடி என்ன செய்யப்பட்டிருக்குது? ஆயத்தமாக இருக்குது. நீ நம்ம உள்ள மட்டும்தான் பிரவேசிக்க வேண்டியிருக்குது. இந்த சீஷரை பார்த்து கர்த்தர் சொன்னார், நீ இவங்க பின்னாலே போங்க. இவங்க பின்னால போய் அவன் எந்த வீட்டுக்குள்ள பிரவேசிக்கானோ அந்த வீட்டுக்குள்ள போய் நீங்க என்ன செய்ய வேண்டியிருக்குது? என்ன செய்யணும்? எஜமான்ட்டு போய் பேசுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். பாருங்க, வாசிங்க, அது கீழே இன்னும் வாசிங்க, 18ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அவர்களை நோக்கி, என்னோடு புசிக்கிற உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 12 சீஷர்கள் 3 வருஷமா கூடையே ஊழியம் செய்றாங்க. ஆனா இந்த கடைசி மணி நேரத்தில் கர்த்தர் இப்போ பிரிச்சு காமிக்க விரும்புகிறார். உண்மையான ஊழியக்காரன் யார், பொய்யான ஊழியக்காரன் யாருன்னு சொல்லி கர்த்தர் என்ன செய்ய போறாரு? பிரிச்சு காமிக்கிறார். கர்த்தர் சொன்னார், என்னோடு கூட போஜனம் பண்ணுகிற உங்களில் ஒருத்தன் என்ன செய்ய போறாங்க? காட்டி கொடுக்க போறான். செப்பரேட் பண்றார். பாருங்க, சீஷர்கள்ல உண்மையாகவே அவரோடு தாகத்தோடு இருக்கக்கூடிய சீஷனையும் காட்டி கொடுக்க போற சீஷனையும் கர்த்தர் பிரிச்சு காமிக்கிறார். ஒரு செப்பரேஷன் அங்க நடக்குது. 30 வெள்ளிக்காசுக்கு அவன் என்ன செஞ்சுட்டான்? சத்தியத்தை வியாபாரமாக்கிட்டான். பாருங்க, இந்த கடைசி நாட்கள்ல நிறைய வியாபாரிகள் எந்திப்பாங்க. நிறைய வியாபாரிகள், சத்தியத்தை விற்கக்கூடிய வியாபாரிகள் எந்திப்பாங்க. அவங்க எல்லாருமே யூதாஸ் காரியத்து தான். பைபிள் சொல்லுது, நான் என்ன செய்யல சொல்லல. யாரெல்லாம் வியாபாரமா மாத்துறாங்களோ அவங்க எல்லாருமே யாருடைய பட்டியலில் வந்துருவாங்க? யூதாஸ் காரியத்துடைய பட்டியலில் வந்துருவாங்க. அவன் காட்டி கொடுத்தவன். பாருங்க, உங்களில் ஒருவன் என்ன செய்வான்? காட்டி கொடுப்பான். ஊழியக்காரர்களை பிரிக்கிறார், சீஷர்களை பிரிக்கிறார். என்னோடு கூட இருக்கிற சீஷர்கள் உண்டு, என்னை காட்டி கொடுக்கிற சீஷர்கள் உண்டு. 12 பேராகிய உங்களை நான் தெரிந்து கொள்ளலையா? உங்களில் ஒருவன் யாரா இருக்கிறான்? பிசாசா இருக்கிறான்னு சொல்லி சொன்னார். பாருங்க, வாசிங்க, யோவான் 6ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனத்தை வாசிக்கலாம். இயேசு அவர்களை நோக்கி, 12 உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா? உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசா என்ன செய்கிறான்? இருக்கிறான். கர்த்தர் செப்பரேட் பண்ணி காமிப்பார். எல்லாத்தையும் செப்பரேட். ஊழியத்தின் கடைசி பாகம் வரும்போது கர்த்தர் செப்பரேட் பண்ணி காமிப்பார். மல்கியா தீர்க்கதரிசி புஸ்தகம் பழைய ஏற்பாட்டில் உள்ள கடைசி புஸ்தகம். அந்த புஸ்தகத்தில் கர்த்தர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, எனக்காக உண்மையாக ஊழியம் செய்கிறவனையும் ஊழியம் செய்யாதிருக்கிறவனுடைய வித்தியாசத்தை நான் அந்நாளில் காமிப்பேன். அந்த வித்தியாசத்தை கர்த்தர் என்ன செய்வாராம்? காமிப்பார். பாருங்க, முறைக்கு மல்கியா 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனமா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்பார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் நான் காண்பிப்பேன். நான் காமிப்பேன் வித்தியாசத்தை. அந்த மல்கியத்தின் பழைய ஏற்பாட்டி கடைசி புஸ்தகத்தில் அவர் வித்தியாசத்தை காமிச்சது போல யெகோஷுவா அவருடைய ஊழியத்தின் கடைசி கட்டத்தில் அதே வித்தியாசத்தை காமிக்கிறார். அவரோடு ஊழியம் செய்கிறவர்களையும் ஊழியம் செய்யாதிருக்கிறவருடைய வித்தியாசத்தை அவர் காமிப்பார். அவருடைய சீஷன் யார், அவருடைய சீஷன் அல்லாத ஒரு போலியான சீஷன் யாருங்கிற அந்த அடையாளத்தை கர்த்தர் காமிக்கக்கூடிய நேரம் தான் இந்த கடைசி நாள், இந்த கடைசி மணி நேரம். இந்த கடைசி நாட்களில் நம்ம நினைக்கணும் கொரோனா வந்துட்டு எல்லாம் சரியாயிட்டு, இப்படி ஆயிட்டு, அப்படி ஆயிட்டுன்னு சொல்லி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நேரம் இதுதான். எதுக்கு? கொரோனாக்கு இல்லை, அது உங்களை ஒன்றும் செய்யாது. கர்த்தர் தம்முடைய இரத்தத்தினால உங்களை மூடி மறைச்சிருக்கிறார், அது ஒன்றும் செய்யாது. ஆனால் நம்ம கடைசி நேரத்தில் இருக்கிறதா ஒரு பெரிய காரியம். இந்த நேரத்தில் நீங்கள் ஆயத்தமாயிட்டீங்களா? நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? பாருங்க, இந்த ஆயத்தம் பண்ணப்பட்ட இடத்தை கர்த்தர் காமிச்சார். அந்த இடத்துக்குள்ள கூட, ஆயத்தமாக்கப்பட்ட இடத்துக்குள்ள 12 சீஷர்கள் உள்ள வந்துட்டாங்க. ஆனா அங்க ஒரு வித்தியாசம் நடக்குது, அங்க ஒரு வேறுபிரித்தல் நடக்குது. பஸ்கால ஒரு வேறுபிரித்தல் நடக்குது. என்ன வேறுபிரிப்பு? உண்மையான சீஷன் யார், போலியான சீஷன் யார்? சரி, சீஷன் யாரு? டிசைபிள்னா என்னது? சும்மா சொல்லுங்க, எதுனாலும் ஒன்றும் நோ ப்ராப்ளம். நீங்க மனசுல வைக்க வேண்டாம், ஏன்னா எல்லாத்துக்குமே ஆன்சர் தெரியும். என்னத்து சொல்ல அப்படின்ட்டு இருக்கும். சீஷன் யாரு?
இந்த மாணவன் சொல்லி சொன்னாங்களா, தட் இஸ் 100% ரைட். இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் அப்படின்னு சொல்லி நிறைய ஃபாலோவர் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஃபாலோவர் ஆஃப் ஜீசஸ் தான் யார்? டிசைபிள். நம்ம அவரை ஃபாலோ பண்ணணும். இந்த டிசைபிள்ங்கிறதுக்கு கிரேக்க மொழியில் மத்திடீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மத்திடீஸ், மத்தையூர்ல மத்திடீஸ் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் வந்து டிசைபிள், ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். பழைய காலத்தில் குரு சீஷன் சொல்லுவாங்கல்ல. குருன்னா யாரு? டீச்சர். சீஷன் யாரு? மாணவன். ஒரு மாணவன் தான் யாரு? ஒரு டிசைபிள். இன்னைக்கு நம்ம எல்லாருமே மாணவன் தான். நானும் மாணவன் தான், நீங்களும் மாணவன் தான். நம்மளுடைய குரு யாரு? யெகோஷுவா தான் நம்மளுக்கு குரு. அந்த குருவுக்கு கீழே நம்ம மாணவர்களை நம்ம என்ன செய்யறோம்? இருக்கிறோம். அப்போ இந்த மாணவர்கள்ல உண்மையான மாணவர்கள் இருக்கிறாங்க, போலியான மாணவர்கள் இருக்கிறாங்க. இந்த உலகம் எங்கும் எத்தனையோ டிசைபிள்ஸ் இருக்கிறாங்க. ஆனா நாம வியாபாரமாக்கக்கூடிய டிசைபிளா இருக்கக்கூடாது. குருட்ட இருந்து கற்றுக்கொண்டதை வியாபாரம் பண்ணி விற்கிறதா இருக்கக்கூடாது. குருட்ட என்ன கற்றுக்கொண்டோமோ, எப்படி இலவசமா பெற்றுக்கொண்டோமோ அதை இலவசமா ஜனங்கள் மத்தியில் என்ன செய்யணும்? ரீச் ஆகணும். பாருங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த நேரம் செப்பரேஷன் பண்ணக்கூடிய நேரம். கர்த்தர் நம்மளை என்ன செய்வார்? செப்பரேட் பண்ணுவார். எல்லா காரியத்திலிருந்து செப்பரேட் பண்ணுவார். பாருங்க, வேதம் சொல்லுது, சங்கீதம் 1ஆம் சங்கீதம் அதுல 5ஆம் வசனத்தை வாசிங்க. 1ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். ஆகையால் துன்மார்க்கன் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களுடைய சபையில என்ன செய்ய மாட்டாங்களா? நிக்க மாட்டாங்க. ஏன் நிக்க மாட்டாங்க? கர்த்தர் செப்பரேட் பண்ணிடுவார். நீதிமான்களுடைய சபையில பாவிகள் என்ன செய்ய முடியாது? நிக்க முடியாது. நீதிமான்கள் யார்? உண்மையான சீஷன். பாவிகள் யார்? போலியான ஒரு சீஷன். இந்த போலியான சீஷன் உண்மையான சீஷனுடைய சபையில் என்ன செய்ய முடியாதா? நிக்க முடியாது. இப்ப நம்ம உண்மையான சீஷனா? அவரை பின்பற்றுகிற சீஷனா? சீஷன்னா யாருங்கிறது கர்த்தர் சித்தமானால் இன்னொரு நாள் நம்ம பார்க்கலாம். சீஷன்னா எப்படி சீஷர்கள் அப்படின்னு சொல்லி. பழைய காலத்தில் எப்படி சீஷர்கள் இருந்தாங்க, அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். நம்ம சீஷன்னா நம்ம எல்லாருமே சொல்லுவாங்க ஐ அம் த டிசைபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையான சீஷன் யாருங்கிறது அது அந்த ஸ்டடியில் தான் அவங்களுக்கு என்ன செய்யும் தெரியும். இப்போ கர்த்தர் சித்தமானால் அதை கண்டிப்பாக நம்ம என்ன செய்வோம்? நம்ம பார்க்கலாம். பாருங்க, நம்ம 7 பாயிண்ட்டை குறித்து நம்ம பார்த்தோம். யெகோஷுவா எருசலேமுக்குள்ள கழுதையில ஏறி வந்த பிறகு ஒரு 7 சம்பவத்தை கர்த்தர் செய்கிறார். முதல் காரியத்தை பார்த்தோம், அவர் தேவாலயத்துக்குள்ள போறார். எல்லாத்தையும் அடிச்சு தள்ளி விட்டுட்டு வியாபாரத்தை எல்லாம் வெளியே ஆக்கிட்டு சுத்திகரிச்சுட்டு அங்க சொல்றார், என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும். இந்த வீட்டில் என்ன இருக்கணும்? ஜெபம் இருக்கணும். அடுத்தது அவர் பார்த்தார், ஒரு விதவை ஸ்திரீ கர்த்தரை கனம் பண்றதை பார்த்தா. அதே போல இந்த வீடு கனம் பண்ணுகிற ஒரு வீடா என்ன செய்யணும்? காணப்படணும். மூணாவது காரியம், அவர் பல கனிகளை தேடி என்ன செய்கிறார்? வர்றார். பெரிய தேடி வர்றார். என்ன பெரிய ஞாபகம் இருக்குல்ல? பழம் பெரிய தேடி வர்றார். அந்த பழத்தை தேடி வர அந்த கனி கொடுக்கக்கூடிய ஒரு மரமா நம்ம மாறணும். அப்படின்னா நம்ம தோராவை இரவும் பகலும் என்ன செய்யணும்? வாசிக்கணும். அவன் நீர்க்காலங்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனி கொடுத்து இலை உதிராதிருக்கிற அந்த மரத்தை போல, அந்த ஜீவ மரத்தை போல என்ன செய்வோம்? நம்ம மாறிடுவோம். நாலாவது காரியம், வெறுப்பு நம்மகிட்ட என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. யாரை பார்த்தாலும் சரி, எவ்வளவு நம்மளை மூட்டி விடுவாங்க, சண்டைக்கு இழுப்பாங்க, நம்ம கண்ணு முன்னாலே நமக்கு விரோதமா பேசுவாங்க. கவலைப்படாதீங்க. நம்ம கூட கர்த்தர் இருக்கும்போது அவன் என்ன செய்ய முடியும்? நம்ம கண்ணு முன்னாலே நம்மளுக்கு குழி தோண்டுவாங்க. கவலையே படாதீங்க. யார் குழி தோன்றாங்களோ அவங்க தான் விழுவாங்க. நம்ம விழ மாட்டோம். கர்த்தர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அவர் உங்களை தங்களுடைய கரங்களில் ஏந்தி கொண்டு போவார்கள். நம்மளுக்கு விரோதமா எவ்வளவு திட்டம் திட்டினாலும் சரி, உங்க கண்ணு முன்னாடியே திட்டினாலும் சரி, இன்னும் உங்களுக்கு விரோதமா செய்யறாங்கன்னு சொன்னாலும் சரி, அவங்கள வெறுக்க வேண்டாம். அவங்களை என்ன செய்ய வேண்டாம்? வெறுக்க வேண்டாம். அவங்களுக்காக ஜெபிங்க. உங்க சத்துருவை நீங்க என்ன செய்யணும்? நேசிக்கணும். ஐந்தாவது காரியம் நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம்? அவருடைய சித்தத்துக்கு நம்மளை என்ன செய்யணும்? பிதாவினுடைய சித்தத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். ஆறாவது காரியம், நீங்க தான் அந்த பரிமள தைலத்தின் பாட்டில். இந்த பாட்டிலை நீங்க உடைச்சி நீங்க சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளும் போது அந்த வாசனை வெகு தூரம் போய் நிறைய பேரை உங்களுடைய தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள கர்த்தர் என்ன செய்வார்? கொண்டு வருவார். என்னை பார்த்து பிதாவே பிதாவே என்று கர்த்தாவே கர்த்தாவே சொல்றவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போக மாட்டான். ஆனா பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவன் தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள என்ன செய்ய முடியும்? போக முடியும்.
நம்ம அவருடைய சித்தத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படணும். நம்ம தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படணும். நம்மளுடைய இந்த பாட்டில் அடைக்க பூட்டப்பட்ட பாட்டில் இருக்கக்கூடாது. அது உடைச்சி வாசனையை ஜனங்கள் நுகரக்கூடிய ஒரு ஊற்றப்பட்ட ஒரு பாட்டில் என்ன செய்யணும், காணப்படணும். கடைசியா கர்த்தர் செப்பரேட் பண்ணுவார். கர்த்தர் என்ன செய்வார், செப்பரேட். நம்ம உண்மையான சீஷனா இருப்போம். பேதுரு சொன்னார்ல, கர்த்தாவே யார் வர்றாங்களோ வரலையோ நான் உங்க பின்னால வருவேன். அவன் மறுதளிச்சான், அது வேற காரியம். அது கர்த்தர் தீர்க்கதரிசனம் உரைத்தார். ஆனா அவன் மனசுக்குள்ள ஒரு தீர்மானம் வைத்திருந்தான், யார் வர்றாங்களோ வரலையோ நான் உண்மை பின்பற்றுவேன் கர்த்தாவே. அதுதான் டிசைபிள்ஷிப், அதுதான் உண்மையான டிசைபிள். அதை நிறைவேற்றினான். அவருக்கு கர்த்தரை உள்ள கூட்டு போயிட்டாங்க, பின்னாலே உள்ள வரைக்கும் போயிட்டான் பாருங்க. அவன் சொன்ன வார்த்தையை அவன் காப்பாற்றி கொண்டான். ஹீ இஸ் அ ட்ரூ டிசைபிள். ஆனா இன்னொரு டிசைபிள் என்ன செய்தா, கர்த்தரை முத்தத்தினால என்ன செஞ்சுட்டா, காட்டி கொடுத்த 30 வெள்ளிக்காசுக்காக அவன் வித்துட்டான் பாருங்க. ஆனா நம்ம இன்னைக்கு தேவனுடைய சத்தியத்தை வியாபாரமாக்க கூடாது. ஒரு செப்பரேஷன் நடக்கும். உண்மையான டிசைபிள், போலியான டிசைபிள். இந்த பேதுரு அவன் அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தோடு இருந்ததுனால பெந்தேகோஸ்தே அன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல என்ன செஞ்சார், இறங்கினார். 3000 பேர் மத்தியில் அவன் பிரசங்கம் பண்ணான். ஆனா அந்த பரிசுத்த ஆவியானவர் இறங்கும் போது யூதாஸ் காரியத் அங்க இல்லை. போலியானவன் எல்லாம் நீங்கிறோம். அங்க வெறும் ஒரு உண்மையான சீஷர்கள் மேல மட்டும்தான் அபிஷேகம் வந்து என்ன செய்யும், இறங்கும். இன்னைக்கு நம்ம உண்மையான சீஷர்களா இருந்தோம்னா அந்த அபிஷேகத்தை கர்த்தர் நம்ம மேல என்ன செய்வார், ஊற்றுவார். இந்த 7 பாயிண்ட்டை நீங்க உங்க மனசுல நினைச்சு, கர்த்தாவே என்கிட்ட என்ன குறைகள் இருக்குது, அந்த குறைகளை எடுத்து போடுங்கப்பா, என்னை ஒரு விஷயம் என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லி நம்ம கர்த்தர்கிட்ட கேட்போமானால் கர்த்தர் நிச்சயமா நம்மளை என்ன செய்வார், ஆசீர்வதித்தருவார். நம்ம அப்படியே தலையில் தாழ்த்தி ஒரு செகண்ட் நம்ம ஜெபிக்கலாமா? ஜெபிக்கும்பொழுது கர்த்தர்கிட்ட கேளுங்க, கர்த்தாவே 7 காரியத்தை குறித்து நாங்கள் தியானித்தோம். இதுல என்னென்ன குறைகள் உங்ககிட்ட இருக்குதோ அதை கர்த்தர்கிட்ட சொல்லுங்க. கர்த்தாவே இதுல என்கிட்ட குறை இருக்குது, என்னை பரிசுத்தப்படுத்துங்க. நம்ம இன்னைக்கு பார்த்த அந்த 7 பாயிண்ட்டுமே இல்லை அப்படின்னா கர்த்தர்கிட்ட சொல்லுங்க, கர்த்தாவே இந்த 7 காரியம் என்கிட்ட இல்லைப்பா, கர்த்தாவே என்ன நீங்க பரிசுத்தப்படுத்துங்க, இந்த வார்த்தையின்படி என்னை மாற்றுங்க, உங்களுடைய சித்தத்துக்கு நான் ஒப்பு எடுக்கிறேனப்பா, உங்களுடைய சித்தத்தின்படி என்னை வழி நடத்துங்கன்னு சொல்லி கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோகிம் தேவனே, எங்கள் எல்ஷடாய் தேவனே துதிக்கிறோம் அப்பா. யெகோஷுவா மேசிய நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். உம்முடைய காயப்பட்ட கரம் எங்கள் மத்தியில் அசைவாடட்டும் ராஜா. உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. பாரத்தோடு தேவனே இன்று நாங்கள் தியானித்த அந்த வசனத்தின்படி யாரெல்லாம் தன்னை ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களை நீ கண்ணோக்கி பாருங்க ராஜா. அவர்களை நீ ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அவர்களுடைய தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்படட்டும். நீ ஆயத்தமா என்கிற ஒரு பாடலோடு தேவனே இந்த செய்தியை நாங்கள் ஆரம்பித்தோம் அப்பா. தேவனே லார்ட், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே ஆயத்தமாக நீர் கிருபை செய்யும். தேவனே மனவாட்டி தன்னைத்தான் ஆயத்தப்படுத்தி கொண்டாள் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனே புத்தி உள்ள கன்னிகள் தன்னைத்தானே ஆயத்தப்படுத்தி கொண்டார்கள் அப்பா. ஆயத்தம் பண்ணின மனவாட்டியாக, ஆயத்தம் பண்ண புத்தியுள்ள ஸ்திரீயாக ஒவ்வொருத்தரும் காணப்பட நீர் கிருபை செய்யும். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தரி ராஜா. சபை ஆசீர்வதிப்பீராக. சபையினுடைய தேவையில் சந்திக்கப்படட்டும். பலவீனமாக இருக்கிற பலவீனங்கள் யெகோஷுவா மேசியாவின் நாமத்தினாலே பலவீனம் நீங்கி போவதாக. யெகோஷுவா மேசியாவின் நாமத்தினாலே பலவீனம் அகன்று போகட்டும் ராஜா. பாரத்தோடு கஷ்டத்தோடு தேவனே துயரத்தோடு இருக்கிற பிள்ளைகள் தேவனே வாழ்க்கையில செழிப்புண்டாகட்டும். யெகோஷுவா மேசியாவின் நாமத்தினாலே செழிப்புண்டாகட்டும் ராஜா. ஆசீர்வதிங்க தேவனே. அதுபோல தேவனே சபையினுடைய போதகருக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. தேவனே போதகரை நீங்க ஆசீர்வதிங்க, அவங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க, சிஸ்டரை ஆசீர்வதிங்கப்பா. அவங்களுடைய சரீரத்திற்கு பலவீனங்கள் நஸ்ரனாகிய யெகோஷுவா மேசியாவின் நாமத்தினாலே இப்பொழுது நீங்கி போவதாக ராஜா. இப்பொழுது நீங்கி போவதாக. பரிபூரண விடுதலை தாங்க. அற்புதங்களை செய்யுங்க. இன்னும் உற்சாகத்தோடு உம்முடைய ஊழியத்தை செய்ய நீர் கிருபை செய்யும். ஆசீர்வதிங்கப்பா. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தரியும் மீட்பெரும் இரட்சகருமாகிய யெகோஷுவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.